நான் உங்க சந்திரநாதன். இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் டாபிக் பார்க்க போறோம். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம். டிரான்ஸ்லேஷன் செஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ஸ்டடி சேலஞ்ச் நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம், நாளைக்கு தான் ஆரம்பிக்குது ஃபார் சர்டன் ரீசன். ஹாலிடே ஸ்டடி சேலஞ்ச் நாளைக்கு ஆரம்பிக்குதுங்க. வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிரான்ஸ்லேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னங்க? டிரான்ஸ்லேஷன். வெல்கம் ஆல். வெல்கம் ஆல். ஸ்டடி சேலஞ்ச் நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்லேஷன் இந்த டாபிக் நம்ம இப்போ பார்க்க போறோம். உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேட்குது, ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுங்க, மெசேஜ் பண்ணிடுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கு, ஸ்கிரீன் தெளிவா இருக்குன்னா எஸ் அப்படின்னு போட்டுருங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கேட்குதுங்களா? சம்டைம்ஸ் மைக் ஆஃப்லேயே இருக்கும், நான் பாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருப்பேன். ஓகே, சரி. இப்போ டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது என்னன்னா சென்ட்ரல் டாக்மாவில் லாஸ்ட் ஸ்டெப். என்ன சென்ட்ரல் டாக்மா? டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏ தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்குது. இந்த டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வரத டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம தெளிவாக படித்தோம். ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறத நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஃப்ரம் ஆர்என்ஏ. ஆர்என்ஏவோட ஹெல்ப்பை வச்சு புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது. ஓகே. டிரான்ஸ்லேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் பாலிமரைஸ் ஆனால் என்னப்பா ஆகும்? புரோட்டீன் கிடைக்கும். ஒரு அமினோ ஆசிட், இன்னொரு அமினோ ஆசிட், இன்னொரு அமினோ ஆசிட், இன்னொரு அமினோ ஆசிட், இன்னொரு அமினோ ஆசிட், இன்னும் நிறைய அமினோ ஆசிட் சேருது பார்த்தீங்களா? அதுதான் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் பாலிபெப்டைடை ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸை தான் நம்ம டிரான்ஸ்லேஷன்கிறோம். பாலிபெப்டைடுக்கு இன்னொரு பேரு புரோட்டீன், அல்லது புரோட்டீனுக்கு இன்னொரு பேரு பாலிபெப்டைட். ஏன் பாலிபெப்டைட்னு அதுக்கு பேர் வச்சாங்கன்னா, அமினோ ஆசிட் பாலிமரைஸ் ஆகுதுல, ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடோட சேரும் போது ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு அமினோ ஆசிட் இது கூட சேரும் போது ரெண்டாவது பெப்டைட் பாண்ட். அனதர் அமினோ ஆசிட் வந்து இங்க சேரும் போது மூணாவது பெப்டைட் பாண்ட். பாலிபெப்டைட் பாண்ட் இதுல ஃபார்ம் ஆகிறதுனால சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் புரோட்டீனு, அதுல நிறைய பெப்டைட் பாண்ட் இருக்கிறதுனால அதை பாலிபெப்டைட்னு சொல்றோம். எதை? புரோட்டீன். The order and sequence of amino acids are defined by the sequence of bases in the mRNA. இதுல என்ன சொல்றாங்க? எந்த ஆர்டர்ல அமினோ ஆசிட் வரணும்? There are 20 types of amino acid பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தியோனைன் வரும், செகண்ட் யார் வரணும், தேர்ட் யார் வரணும், ஃபோர்த் யார் வரணும். ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் டிஃபைன்டு. யார் அதை முடிவு பண்றா? எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ், கோடான்ஸ் இருக்கு இல்லையா? எம்ஆர்என்ஏல இருக்க கோடான்ஸ் தான் எந்த அமினோ ஆசிட் எந்த ஆர்டர்ல எந்த சீக்வன்ஸ்ல வந்து புரோட்டீன்ல உட்காரணும் அப்படிங்கறத முடிவு பண்றது. ஓகே. The amino acids are joined by bond which is known as peptide bond. அதனாலதான் நிறைய பெப்டைட் பாண்ட் வரதுனால பாலிபெப்டைட் செயின், புரோட்டீனுக்கு இன்னொரு பேரு. ஃபார்மேஷன் ஆஃப் எ பெப்டைட் பாண்ட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. எங்க பாலிமரைசேஷன் வந்துருச்சுனாலே அங்க எனர்ஜி வேணுங்க. டிஎன்ஏ பாலிமரைசேஷன் ஆஃப் நியூக்ளியோடைட் சொன்னோம், அங்க எக்கச்சக்கமான எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னோம். அது போல இங்க அமினோ ஆசிட் பாலிமரைஸ் ஆகி புரோட்டீனா மாறுறதுக்கு, பாலிபெப்டைடா மாறுறதுக்கு, அந்த பெப்டைட் பாண்ட் ஒரு அமினோ ஆசிட்க்கு இன்னொரு அமினோ ஆசிட்க்கு இடையில ஃபார்ம் ஆகிறதுக்கு எனர்ஜி வேணும். Therefore, in the first phase itself, amino acids are activated. அமினோ ஆசிட் வந்து அப்படியே சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கு, அது ஆக்டிவேட் ஆகுது in the presence of ATP and linked to their cognate, அதுக்குரிய cognate tRNA, a process commonly called as charging of tRNA or amino acylation of tRNA. So tRNA இப்படி இருக்கு, 3' end 5' end. இங்க with the help of ATPயோட எனர்ஜியோட அமினோ ஆசிட் டிஆர்என்ஏல, காக்னேட் டிஆர்என்ஏ, அதுக்கு உரிய டிஆர்என்ஏ, அதாவது இந்த ஆன்டிகோடானுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஏயுஜின்னு கோட்ல இருந்துச்சுன்னா, கோடான்ல எம்ஆர்என்ஏல இருந்துச்சுன்னா இங்க யூஏசின்னு இருக்குமா? யூஏசினா இங்க மெத்தியோனைன்கிற அமினோ ஆசிட் மட்டும்தான் வந்து பைண்ட் ஆக முடியும். அதான் காக்னேட் டிஆர்என்ஏ. அதுக்குரிய டிஆர்என்ஏல போய் அந்த அமினோ ஆசிட் பைண்ட் ஆகும். இப்போ டிஆர்என்ஏக்கு சார்ஜ் வந்துருச்சு. சார்ஜ் யாரு?
அமினோ ஆசிட். ஸோ இதை தான் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏன்னு சொல்றோம். அல்லது அமினோ அசிடேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. இதுக்கு ஏடிபி வேணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் புரோட்டீன் சிந்தசிஸ். அமினோ அசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ, அமினோ அசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ ஆர் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ. அப்படின்னா டிஆர்என்ஏல 3' அமினோ ஆசிட் வந்து அதுக்குரிய அமினோ ஆசிட் வந்து பைண்ட் ஆகுது. கண்ணா பின்னாடி எந்த அமினோ ஆசிட் வேணா எந்த டிஆர்என்ஏல வேணா போய் தொத்திக்கலாம், முடியவே முடியாது. டிஆர்என்ஏவோட முதுகுல ஏறணும்னா அந்த அமினோ ஆசிட்கான ஆன்டிகோடான் இங்க இருந்தாதான் அதுக்குரிய அமினோ ஆசிட் வந்து அதோட முதுகுல தொத்திக்க முடியும் ஏடிபியோட ஹெல்ப்போட. ஓகே. ஸோ இஃப் டூ சச் சார்ஜ்டு டிஆர்என்ஏஸ் ஆர் brought close enough. இப்போ நல்லா பாருங்க, இங்க ஒரு டிஆர்என்ஏ இருக்கு, ஓகேயா? இங்க அமினோ ஆசிட் இருக்கு, இங்க பக்கத்துல இன்னொரு டிஆர்என்ஏ வருது. 2 டிஆர்என்ஏ பக்கத்துல வந்துச்சுன்னா இந்த அமினோ ஆசிட்க்கும் இந்த அமினோ ஆசிட்க்கு இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். 2 டிஆர்என்ஏ பக்கத்துல சார்ஜ்டு டிஆர்என்ஏ. அமினோ அசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ முடிஞ்சதுக்கு அப்புறம், சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 டிஆர்என்ஏ பக்கத்துல வந்துச்சுன்னா 2 அமினோ ஆசிட்க்கு இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். If 2 charged tRNA are brought close enough, the formation of peptide bond between them, between amino acid between them would be favored energetically. பாம் ஃபார்ம் ஆகிறதும் எனர்ஜி தேவை, ஏடிபி தான். The presence of catalyst would enhance the rate of peptide bond formation. ஒரு கேட்டலிஸ்ட்னா என்ன? என்சைம். அது இருந்துச்சுன்னா இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறத துரிதப்படுத்தும், வேகப்படுத்தும், குயிக்கா நடக்க வைக்கும். அப்ப வேகமா புரோட்டீன் சிந்தசிஸ் அடுத்தடுத்து போகும். ஊசிமணி பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல்ல பாசி கோக்குற மாதிரி அப்படி ஒண்ணு நடக்க போது பாருங்க. ஓகே. சோ என்சைம் இருந்துச்சுன்னா ஓகே. இந்த என்சைம் எங்க இருக்கு இப்ப பாருங்க. இவன் யாரு? ஓகே. இவன் யாரு? எம்ஆர்என்ஏ. எங்க பார்க்கான்? ஆர் ரெக்வயர்டு ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு. டிஆர்என்ஏ பார்த்தாச்சு புரோட்டீன் சிந்தசிஸ்ல. எம்ஆர்என்ஏ பார்த்தாச்சு. வேர் இஸ் ஆர்ஆர்என்ஏ? இது யாருப்பா? சட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸ்மாலர் யூனிட் ஆஃப் ரைபோசோம். ஸ்மால் யூனிட் ஆஃப் ரைபோசோம். ரைபோசோமோட ஸ்மால் யூனிட். ஓகே. இது யாருப்பா? கிரீட வச்ச மாதிரி மேல தொப்பி வச்ச மாதிரி. லார்ஜ் யூனிட் ஆஃப் ரைபோசோம். லார்ஜ் யூனிட், ரைபோசோமோட லார்ஜ் யூனிட். இப்போ ரைபோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ. ரைபோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ. அப்ப ஆர்ஆர்என்ஏ இஸ் அ ஸ்ட்ரக்சரல் பார்ட். ரைபோசோமே எதனாலதான் ஆகியிருக்கு? ஆர்ஆர்என்ஏ பிளஸ் புரோட்டீனாலதான் ஆகியிருக்கு. அப்ப ஆர்ஆர்என்ஏ இங்க மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. ஆர்ஆர்என்ஏ இந்த ரைபோசோம் தான். ரைபோசோம்ல ஆர்ஆர்என்ஏ இருக்கும்போது அந்த ஆர்ஆர்என்ஏ 2 வேலையை பண்ணும். ஒன்னு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது, ரைபோசோம்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை. 2வது கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்ப கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதை நம்ம ரைபோசைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன் பண்றதுனால, அது ரைபோசைமை ஆக்டிவேட் பண்றதுனால, அந்த ரைபோசைமோட ஃபங்க்ஷன் என்னன்னா புரோட்டீன் சிந்தசிஸை வேகப்படுத்துறது. ஓகே. The cellular factory, protein synthesis, factory of protein factory, cellular factory responsible for synthesizing protein is the ribosome. Ribosome தான் நமக்கு protein synthesis நடக்குது. The ribosome consists of structural RNA and about 80 different protein. இங்க structural RNA தான் rRNA. நோட் பண்ணி வைங்க. structural RNA அப்படிங்கிறது டிஆர்என்ஏக்கு இன்னொரு பேர் தெரியும், சால்யூபிள் ஆர்என்ஏ ஆர் எஸ்ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு. அதே போல ஆர்ஆர்என்ஏக்கு இன்னொரு பேர் ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ. அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏஸ் அண்ட் அபவுட் 80 டிஃபரெண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கு. நீட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இன் இட்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டேட் யாரு? ரைபோசோம். இப்ப நம்ம சொல்றது ரைபோசோம்.
ரைபோசோமோட இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காதப்போ, it exists as two subunits, large subunit and small subunit. Small subunit, large subunit. When the small subunit encounters an mRNA, இந்த ஸ்மால் சப்யூனிட் mRNA ஓட போய் மோதும் போது, ஜாயிண்ட் ஆகும் போது, இதை நீட்ல கேட்டிருந்தாங்க. mRNA லார்ஜ் சப்யூனிட்ல பைண்ட் ஆகுமா, ஸ்மால் சப்யூனிட்ல பைண்ட் ஆகுமா? ஸ்மால் சப்யூனிட்ல தான் பைண்ட் ஆகும், மறந்துடாதீங்க. லார்ஜ் சப்யூனிட்ல tRNA தான் வந்து உட்காரும், ஞாபகம் வச்சுக்கணும். So the process of translation of mRNA to protein begins. எப்ப புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது, mRNA ஸ்மால் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோமோட பைண்ட் ஆகும் போது tRNA, சார்ஜிங் ஆஃப் tRNA தானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமா, புரோட்டீன் அது வந்து அமினோ ஐசோலேஷன் ஆயிடுச்சு, சார்ஜிங் ஆயிடுச்சு. புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு mRNA ஸ்மால் ரைபோசோமல் சப்யூனிட்டோட பைண்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கணும். There are two sites in the large subunit. ரெண்டு இடம் இருக்கு, இது ஒரு சைட்டு, இது ஒரு சைட்டு. Two sites in large subunit. For subsequent amino acids to bind and thus be close enough to each other for the formation of a peptide bond. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரெண்டு சார்ஜ்டு tRNA பக்கத்துல வந்தாதான் அமினோ ஆசிட் இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ லார்ஜ் சப்யூனிட்ல, ரைபோசோம்ல லார்ஜ் சப்யூனிட்ல ரெண்டு சைட் இருக்கு. ஒரு சைட்ல ஒரு tRNA, இன்னொரு சைட்னா இடம், ஒரு இடத்துல ஒரு tRNA, இன்னொரு இடத்துல இன்னொரு tRNA. ரெண்டு சைட்ல ரெண்டு tRNA வந்து ஜாயிண்ட் ஆகிற, உட்கார்றதுக்கு, நெருங்கி உட்கார்றதுக்கு வாய்ப்பளிக்கிற மாதிரி டூ சைட்ஸ் இருக்கு. இதுல tRNA இந்த ரெண்டு சைட்ல வந்து அடுத்தடுத்த tRNA உட்காரும் போது அதுல கூடிய அமினோ ஆசிட்ஸ் இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. The ribosome also acts as a catalyst. So ribosome வந்து catalyst-ஆவும் இருக்கு. 23S rRNA in bacteria is the enzyme ribozyme. Neat question note பண்ணுங்க. பாக்டீரியால 23S rRNA ஒன்னு இருக்கு, அது வந்து ribozyme, அது ஒரு என்சைம் for the formation of peptide bond. Peptide bond formation குயிக்கா வேகமா நடக்கிறதுக்கு கேட்டலிஸ்டா ரைபோசோம் ஆக்ட் பண்ணுது. ஸ்ட்ரக்சரலாவும் இருக்கு, கேட்டலிஸ்டாவும் இருக்கு. நெக்ஸ்ட், இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வீடியோ டிஸ்கனெக்டடா? திருப்பியுமா? ஒரே நிமிஷம், நான் என்னன்னு பாக்குறேங்க. இப்ப கனெக்டட் தானே? இப்பவும் டிஸ்கனெக்டடா? சம்டைம் வீடியோ டிஸ்கனெக்டட். இருங்க ஒரு நிமிஷம், நான் என்னோட கனெக்டிவிட்டியை மாத்திக்கிறேன், ஸோ தட் கண்டினியூவா கனெக்ஷன்ல இருக்க மாதிரி. கனெக்டடா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் ஃபைன் தானே? ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்கா? இடையில கொஞ்ச நேரம் கட்டே ஆகி போச்சு, என்ன டவுட் இருக்கான்னு எப்படி கேட்கறதுங்கிறீங்களா? இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம்ல? சரி, ஓகே. The translational unit in mRNA. mRNA இருக்க translational unit, mRNA இருக்க translational unitனா இந்த mRNA ஒரு பர்டிகுலர் ரீஜன் தான் டிரான்ஸ்லேட் ஆக போகுது.
is the sequence of RNA that is flanked by the start codon. Flankna start ஆகிறது ரெண்டுக்கு இடையில இருக்கிறது. ஸ்டார்ட் கோடானும் ஸ்டாப் கோடான். ஸ்டார்ட் கோடான்ல ஆரம்பிச்சு ஸ்டாப் கோடான்ல முடியும். உதாரணத்துக்கு இங்க எங்க ஏயுஜின்னு ஆரம்பிக்குதோ அதுல இருந்து யுஏஏ பாருங்க ஸ்டார்ட் கோடான் ஏயுஜில இருந்து ஆரம்பிக்கும். அப்படியே இடையில கோடான் இருக்கும். யுஏஏ அல்லது யுஏஜி அல்லது யுஜிஏ, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அதோட ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கும், இதுக்கு அப்புறமும் கொஞ்சம் இருக்கும் இந்த மாதிரி. பட் ஸ்டார்ட் ஆகிறது பிளாங்க்டு பை ஏயுஜில ஆரம்பிச்சு யுஏஇல முடியுதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சுரல் டிரான்ஸ்லேஷனல் யூனிட். ஓகே, ஸோ இங்க டிரான்ஸ்லேஷனல் யூனிட் எம்ஆர்என்ஏ, இதுல வந்து ஸ்டார்ட் பண்றது ஏயுஜி ஸ்டார்ட் கோடான், முடிவு பண்றது ஸ்டாப் கோடான், கோட்ஸ் ஃபார் எ பாலிபெப்டைட். அப்போ ஏயுஜில இருந்து ஆரம்பிச்சு யுஏஏ வரைக்கும் இருக்கிறது தான் பாலிபெப்டைடை கோட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் கிடையாது. In mRNA has some additional sequences that are not translated and are referred to as untranslated regions, UTR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டார்க் லெட்டர்ஸ்ல கொடுத்து பிராக்கெட்லாம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வைங்க. ஸோ ஸ்டார்ட் கோடானுக்கு முன்னாடியும் சரி ஸ்டாப் கோடானுக்கு பின்னாடியும் சரி untranslated region UTR இருக்கும், அது டிரான்ஸ்லேட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. The UTRs are present at both 5' end before start codon and 3' end after stop codon. They are required for efficient translation process. என்ன சார் efficient translation process? ஏயுஜில ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி மூவ் பண்ணி பார்த்துக்கும் டேமேஜ் ஆகாம. அப்புறம் ஏயுஜில ஸ்டார்ட் பண்ணும்போது பெர்ஃபெக்டா ஆரம்பிக்கும். யுஏல ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் இருந்தாதான் அது இடையில இருக்கக்கூடிய பாலிபெப்டைட் கம்ப்ளீட் ஆகி வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால எஃபிஷியண்டா நடக்கிறதுக்கு நமக்கு ஸ்டார்ட்டுக்கு முன்னாடியும் ஸ்டாப்புக்கு பின்னாடியும் அன்டிரான்ஸ்லேட்டட் ரீசன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஃபார் இனிஷியேஷன் the ribosome binds to mRNA. ஸோ mRNA இப்போ இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஆர்என்ஏல அமினோ அசிலேஷன் நடக்கிறது, அதாவது அமினோ ஆசிட் போய் சார்ஜ் ஆகி பைண்ட் ஆகிறது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடையாது. இனிஷியேஷன் தான் டிரான்ஸ்லேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கேட்டா கன்ஃபியூஷனே இல்லாம சொல்லுங்க, எம்ஆர்என்ஏ ரைபோசோமோட போய் பைண்ட் ஆகுது. எந்த ரைபோசோமோட? ஸ்மால் சப்யூனிட். இங்க எழுதி வைங்க, அப்பதான் நமக்கு மறக்காது. ஸ்மால் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம், அதோட தான் எம்ஆர்என்ஏ பைண்ட் ஆகும். அட் த ஸ்டார்ட் கோடான் ஏயுஜி. ஏயுஜி எதுல இருக்கு? எம்ஆர்என்ஏல இருக்கு, மறந்துடாதீங்க. தட் இஸ் ரெகக்னைஸ்ட் ஒன்லி பை த இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ. இந்த ஏயுஜியை ஒருத்தர் தான் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அந்த டிஆர்என்ஏல யாரு இருப்பான்னு நீங்க இங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏயுஜியை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க யுஏசிங்கிற ஆன்டி கோடான் லூப் இருக்கணும். ஆன்டி கோடான் லூப் இருக்கணும். அப்பதான் இங்க மெத்தியோனைனை அது கேரி பண்ணிட்டு வரும். மெத்தியோனைன் தான் ஸ்டார்டர் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் ஸ்டார்ட் பண்றது எந்த புரோட்டீனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் மெத்தியோனைன் தான். The ribosome proceeds to the elongation phase. So first phase initiation, ரெண்டாவது phase elongation phase of protein synthesis. During this stage, complexes composed of an amino acid linked to tRNA sequentially bind to the appropriate codon in mRNA by forming complementary base pairs with tRNA anticodon. So codon in mRNA complementary base pair யார் கூட சேர்ந்து tRNA இருக்க anticodon சேர்ந்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரை ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்த டிஆர்என்ஏ வந்து அமினோ ஆசிட்ஸை பக்கத்துல கொண்டு வந்து அமினோ ஆசிட்ஸ் இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல திருப்பி நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு இது பெரிய லைன் அப்படிங்கிறதுனால சரியா புரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல எப்போ இலாங்கேஷன்ல காம்ப்ளெக்ஸஸ் கம்போஸ்ட் ஆஃப் அன் அமினோ ஆசிட் லிங்க்டு டு ஆர்என்ஏ, இதை காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாங்க. காம்ப்ளெக்ஸ்னா என்ன? 2-3 சேர்ந்து இருக்கிறது. டிஆர்என்ஏவோட அமினோ ஆசிட் சேர்ந்திருக்கு, இதான் அவன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றான். இந்த காம்ப்ளெக்ஸ்ல அமினோ ஆசிடும் டிஆர்என்ஏவும் கம்பைன்ட் ஆகி இருக்கு.
So complexes composed of an amino acid linked to tRNA sequentially அடுத்து bind to the appropriate codon in mRNA. mRNAல இருக்க appropriate codonோட இந்த tRNA அடுத்தடுத்த சீக்வன்ஸா படிப்படியா வரிசையா வந்து பைண்ட் ஆகுறாங்க. codon in mRNA, anticodon in tRNA காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்ல வந்து பைண்ட் ஆகுவாங்க. அப்ப அடுத்த tRNA வரும் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்கோட. இதுல ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். ஓகேங்களா, தைரோசின் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ரெண்டும் பக்கத்துல இருக்கிறதுனால எனர்ஜியை யூஸ் பண்ணி பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் இது ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, நான் தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது ஃபார்ம் ஆயிடுச்சா, இந்த tRNA மட்டும் வெளியே போயிடும். அடுத்த tRNA இங்க வரும். 2 tRNA தான் ஒரு சமயத்துல பக்கத்துல இருக்கும். இந்த tRNA மட்டும் போயிடுச்சுன்னா இங்க மெத்தியோனைன் இருக்கு, தைரோசின் இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில பெப்டைட் பாண்ட், அடுத்த அமினோ ஆசிட் இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இவன் போயிடுவான், அடுத்த tRNA வருவான். இப்படியே இந்த அமினோ ஆசிட் வளர்ந்துகிட்டே போகும். அமினோ ஆசிட் செயின் பாலிபெப்டைட் வளர்ந்துகிட்டே போகும். கடைசியா UAA ஆர் UGA இருக்குன்னா அதுக்கு tRNA கிடையாது. அப்ப எல்லா tRNA கடைசியா இருக்க 2 tRNAவும் கட்டாயி வெளியே போனதுக்கு அப்புறம் பெப்டைட் பாண்ட் தனியா வந்துடும். பெப்டைட் பாலிபெப்டைட் பெப்டைட் செயின் தனியா வந்துடும். புரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். The ribosome moves from codon to codon along the mRNA. இது இம்பார்ட்டன்ட். இதுல என்ன இம்பார்ட்டன்ட்? புரோட்டீன் சிந்தசிஸ்ல ரைபோசோம் மூவ் ஆகிறாரா, mRNA மூவ் ஆகிறாரா? ரைபோசோம். The ribosome moves, mRNA மூவ் ஆகல. ரைபோசோம் மூவ்ஸ் ஃப்ரம் கோடான் டு கோடான். mRNA இருக்க கோடானுக்கு கோடான் ரைபோசோம் தான் மூவ் பண்ணி போகுது, mRNA மூவ் பண்ணல. So ribosome moves from codon to codon along the mRNA. Amino acids are added one by one. Amino acid one by one peptide bond மூலமா add ஆயிட்டே வருது. Translated into polypeptide sequence dictated by DNA, neat question, and represented by mRNA. அது என்ன சார் dictated by DNA? வாதியார் டிக்டேட் பண்றாரு, பையன் எழுதுறான். அது போல டிஎன்ஏ கிட்ட தான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இருந்துச்சு. டிஎன்ஏ என்ன mRNA ஃபார்ம் ஆகணுங்கிறதையும் mRNAல இருந்து என்ன புரோட்டீன் வரணுங்கிறதையும் டிக்டேட் பண்ணது டிஎன்ஏ. டிஎன்ஏ கிட்ட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இருந்துச்சுங்க. அந்த டெம்ப்ளேட் யாருக்கு மட்டும் கிடையாது, mRNAக்கு மட்டும் கிடையாது. அந்த mRNAல இருந்து ஃபைனலா என்ன புரோட்டீன் வரணுங்கிறதுக்கும் டிஎன்ஏ கிட்ட தான் அந்த டெம்ப்ளேட் இருந்துச்சு. ஸோ டிஎன்ஏ டிக்டேட் பண்ணுச்சு, mRNA ரெப்ரசன்ட் பண்ணுச்சு, அல்டிமேட்டா புரோட்டீன் வந்துச்சு. ஸோ டிக்டேட்டட் பை டிஎன்ஏ அண்ட் ரெப்ரசன்டட் பை mRNA. எது? அந்த பாலிபெப்டைட் சீக்வன்ஸை டிக்டேட் பண்ணது டிஎன்ஏ, ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வந்தது mRNA. அட் த எண்ட் எ ரிலீஸ் ஃபேக்டர் பைண்ட்ஸ் டு ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடானுக்கு tRNA கிடையாது. அதுக்கு பதிலாக அங்கே ரிலீஸ் ஃபேக்டர்ங்கிற ஒரு புரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும். ஃபேக்டர்னா புரோட்டீனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ரிலீஸ் ஃபேக்டர் வந்து ஸ்டாப் கோடானோட பைண்ட் ஆகும்போது டெர்மினேட்டிங் டிரான்ஸ்லேஷன் ஸ்டாப் ஆயிடுது, மூணாவது டெர்மினேஷன், அண்ட் ரிலீசிங் த கம்ப்ளீட் பாலிபெப்டைட் ஃப்ரம் த ரைபோசோம். ரைபோசோம்ல இருந்து கம்ப்ளீட் பாலிபெப்டைட் ரிலீஸ் ஆயிடும். ஸோ இப்போ என்ன சொன்னாங்க கடைசின்னு, mRNA ஸ்மால் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோமோட என்கவுண்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுங்கிறது இங்க இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்கும், மெத்தியோனைன் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏயுஜி அப்படிங்கிறதோட mRNAல இருந்திருக்கும். அதோட காம்ப்ளிமெண்டரி காப்பி இங்க பாருங்க, ஜிசிஏனா ஜீனா சி, சீனா ஜி, ஏனா யூ. இதோட காம்ப்ளிமெண்டரி தான் tRNAல இருக்கும், ஆன்டிகோடானா. இந்த கோடானோட ஆன்டிகோடான் tRNAல காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரை ஃபாலோ பண்ணி இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு இந்த tRNA வருதுன்னா இந்த அமினோ ஆசிட் தான் கேரி பண்ணிட்டு வரும். 2 tRNA இருக்கு, இந்த 2 அமினோ ஆசிட் பக்கத்துல வந்துருச்சு, பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த tRNA வெளியே போயிடும், இந்த tRNA இங்க வரும், அனதர் tRNA இந்த இடத்துல வந்து உட்காரும் போது இதுல ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். இப்படியே அடுத்து ஃபார்ம் பண்ணி கடைசியா எல்லா இந்த UAA அப்படின்னு வருதுன்னா, அல்ல UAG UGA வருது அப்படின்னா, அங்க ஸ்டாப் கோடான் வரும்போது ஸ்டாப் பண்றதுக்குன்னு ஒரு ஃபேக்டர், அந்த ஃபேக்டர் பேர் என்னன்னு பார்த்தோம், ரிலீஸ் ஃபேக்டர்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலீஸ் ஃபேக்டர் வந்து ஸ்டாப் கோடானோட பைண்ட் ஆகி பாலிபெப்டைட் தனியா போயிடும், லார்ஜ் யூனிட் தனியா போயிடும், ஸ்மால் யூனிட் தனியா போயிடும், எம்ஆர்என்ஏ தனியா போயிடும், டிஆர்என்ஏ பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான். என்ன முடிஞ்சு போச்சு? டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு போச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் பார்த்துருக்கோம். டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. டிரான்ஸ்லேஷன்ல டவுட் இருக்கா? Do you have any doubt in translation? டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு டவுட் இருக்கா? டிரான்ஸ்லேஷன் டவுட் எதுவும் இருக்கா? No doubt, sir. Can you draw the replication for full diagram of life and right side, sir? என்னது? replication fork full diagram of life and right side. replication fork அப்படிங்கிறது என்னன்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது. டிஎன்ஏ இப்படி இருக்கு, ஓகேங்களா? சரி, இந்த டிஎன்ஏ முழுசா பிரியாது. முழுசா பிரியாம அது எப்படி பிரியும் அப்படின்னா, கொஞ்சமா தான் பிரியும். கொஞ்சமா தான் பிரியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அது இந்த மாதிரி கொஞ்சமா தான் பிரியும். இப்போ இது 3 பிரைம்னா இது முடியறது 5 பிரைம், இது 5 பிரைம்னா இது முடியறது 3 பிரைம். ஓகே, கொஞ்சம் தான் பிரியும். இப்போ எப்பவுமே நியூ ஸ்ட்ராண்டு 5 பிரைம் டு 3 பிரைம் அப்படின்னு ஃபார்ம் ஆகிட்டு போகும். இங்க 5 பிரைம் இங்க இருக்குதுன்னா இங்க இருந்து ஃபார்ம் ஆகணும் நியூ ஸ்ட்ராண்ட் 5 பிரைம் டு 3 பிரைம்னு. இப்போ இது கொஞ்சம் தூரம் ஓப்பன் ஆயிருக்கு பாத்தீங்களா, இததான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தூரம் ஓப்பன் ஆனதான் நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன டவுட் உங்களுக்கு? லிஃப்டா? லெஃப்ட் ரைட் சைட் சார். நீங்க என்ன டவுட் கேக்குறீங்கப்பா? ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வரைஞ்சு காமிச்சேன், அதுல லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்னா என்ன கேக்குறீங்க? இப்போ நான் வரைஞ்சது புரிஞ்சுதா இல்ல இன்னொரு தடவை வரைஞ்சு காமிக்கணுமா? அகைன் இது வரைக்கும் ஃபார்ம் ஆனதும் திருப்பி என்ன ஆகும், அது இன்னும் ஃபர்தரா ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 3 பிரைம் டு 5 பிரைம்ல இவ்வளவு தூரம் ஃபார்ம் ஆயிருக்குமா, 5 பிரைம் டு 3 பிரைம்னு இங்க இருந்து இப்படி ஃபார்ம் ஆயிட்டு போயிருக்குமா, 5 பிரைம் டு 3 பிரைம்னு இங்க 5 பிரைம் டு 3 பிரைம். இது அப்படியே கண்டினியூவா போயிட்டு இருக்கோம். இங்க இங்க ஃபார்ம் பண்ண வேண்டிய இடம் இங்க இருக்கு, அப்ப புதுசா இங்க இருந்து ஃபார்ம் ஆகி 5 பிரைம் டு 3 பிரைம். ஸோ விட்டு விட்டு ஃபார்ம் ஆகிறது லேகிங் ஸ்ட்ராண்ட், தொடர்ந்து ஃபார்ம் ஆயிட்டு போறது லீடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகே, இந்த இடத்துல இது இப்போ இங்க ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இருந்துச்சா, இப்போ இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இங்க வந்துருச்சு. எந்த இடத்து வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு அதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க், அவ்வளவுதான். இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க், ஓகேங்களா? இங்க வந்துருச்சு. அகைன் திருப்பியும் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் தூரம், அப்ப ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இங்க வரும். ஸோ அதுதான், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். நாளைக்கு நம்ம ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் பார்ப்போம், ஓகேங்களா? ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் நெக்ஸ்ட் டாபிக். நாளைக்கு ஒரு டாபிக்கே முடிச்சிருவோம். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆரம்பிச்சு இதை முடிச்சு லேக்கோப்ரானும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஒரு நாள், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒரு நாள். அப்போ நம்ம அதோட முடிஞ்சிருச்சுன்னா எவல்யூஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னும் கரெக்டாக 3 கிளாஸஸ்ல நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, டேக் கேர், சி யூ ஆல், தேங்க்யூ.